இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தோம்னா ஏற்கனவே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் 4 ஆழ்வார்களையும் பார்த்தோம். இது 5வது பதிவாக தங்களுக்கு நம்மாழ்வார் எப்படி பிறந்தார் என்பதை நாம் பார்ப்போம். நம்மாழ்வார் இது பொற்காரியாருக்கும் உடையநங்கைக்கும் பிறந்தவர். இவர் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் இவர்களுக்கு குழந்தை இல்லாதனால திருக்குறுங்குடி என்ற தலத்துக்கு சென்றதனால் அந்த பெருமானே இவர்களுக்கு நானே மகனாக பிறக்கிறேன் என்று 5100 ஆண்டுகளுக்கு முன்பு அழகிய நம்பியின் திருவடிகளை விழுந்து வணங்கினர். பெருமானும் அவர்களுக்கு வரமளித்தார். திருமாலின் அம்சமும் திருமாலின் திருமருவின் நிகழும் கௌஸ்துவமுனியின் அம்சமும் 5126 ஆண்டுகளுக்கு முன்பு சேனை முதலியாரின் அம்சமும் கொண்டு இந்த குழந்தை வைகாசி மாதம் 12ஆம் தேதி சுக்லபட்சம் வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் கூடிய கடக லக்கணத்தில் அவதரித்தது. திருமாலுக்கு குடையாகவும் இருக்கையாகவும் படுக்கையாகவும் அமர்ந்து தொண்டு செய்பவர் அனந்தாழ்வார் எனப்படும் ஆதிசேஷன். இந்த குழந்தை திருமால் அம்சமாக அவதரித்தபடியால் இந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இந்த மரத்தின் அடியில் தான் இந்த குழந்தையும் வளர்ந்து வந்தது. பிறந்த நாளிலிருந்தே இந்த குழந்தை பால் உண்ணவில்லை, மறுத்துவிட்டது. திருமால் மீதே பக்தி கொண்டு 16 ஆண்டு காலமாக யோக நிலையிலேயே இருந்தது. மதுரகவி ஆழ்வார் இவருடைய பெயரை கேட்டு ஆவலோடு இவரை எதிர்பார்க்க வந்தார். இவர் முன்பு இவருக்கு ஏதாவது இருக்குதா, யோக நிலையிலே தான் இருக்கிறாரா, இவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அறிவதற்காக சிறு கல் துண்டை கல்லை முன்பு போட்டார். உடனே முழித்தார் நம்மாழ்வார். அப்புறம் கேட்கிறார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கூறுகிறார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று அழகிய தமிழில் பேசினார் நம்மாழ்வார். அதுதான் இவர் பேசியது. இவருக்கு சீடரானார் மதுரகவி ஆழ்வார். இவர் தமிழ் பற்று பள்ளிக்கே செல்லாத பிள்ளை என்றாலும் ரிக், யஜு, சாமம், அதர்வன என்ற 4 வேதங்களே தமிழாக தந்துள்ளார் நம்மாழ்வார். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் நலம் அதிநலம் அருளினின் எவனவன், அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது என் மனனே அப்படிங்கிறாரு. இப்படியே 1296 பாசரம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாசரங்களை கொடுத்தவரும் வைகுண்டத்திலிருந்து வந்து ஸ்ரீமத் நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து கொடுத்தார். இது எல்லா ஆழ்வார்களையும் நாம் நம்மாழ்வார் தான் நமக்கு சொன்ன காரணத்தினால்தான் 12 ஆழ்வார்களும் நமக்கு தெரியும். அவர்கள் சொன்ன பாசரங்களும் நமக்கு தெரியும். இப்படி எல்லா ஒரு ஆழ்வார்களை பற்றியும் வைகுண்டத்திலிருந்து வந்து நமக்கு சொன்னவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் தான் 4000 திவ்ய பிரபந்தத்திலே 1296 பாசரம் படித்திருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் மீது. இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் ரிக், யஜு, சாமம், அதர்வன வேதத்தை சார்ந்தவையாகும். ஒவ்வொரு பாடல்களும் ஸ்ரீமன் நாராயணனை பற்றியே உள்ளன. பாண்டிய நாட்டு திருப்பதி 18 திவ்ய தேசத்திலும் இவருடைய பாடல்கள் ஒலிக்கின்றன. மலையாள நாட்டு திருப்பதியிலும் 13 திவ்ய தேசத்திலும் இவரது பாடல்கள் தான் ஒலிக்கின்றன. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.